நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு மாசி மாதம் இன்றைய தினம் பிறந்து விட்டது. 1ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 13/2/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:35. திதி இன்றிரவு 9:01 வரை பிரதமை, பின்பு திதியை, நட்சத்திரம் இரவு 9:47 வரை மகம், பின்பு பூரம். நாம யோகம் இன்று காலை 7:26 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். காலை கரணம் இரவு 9:01 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் இன்று அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் பகல் 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. வார சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் இரவு 9:47 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். இன்றைய தினம் கீழ் நோக்கு நாள். மாசி 1ஆம் தேதி. விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது நேற்று இரவே ஆரம்பிச்சாச்சு. அது வியாழக்கிழமையோடு வருவதனால் இன்றைய தினம் ஆஞ்சநேயர் பெருமாள் வழிபாடு, குரு வழிபாடு, தட்சாமூர்த்தி வழிபாடு செய்யலாம். அவரவர்கள் அது விருப்பத்துக்கு உரியது. அதே போல இன்றைய தினம் கொண்டு செல்லுகின்ற பொருள் வெறும் எலுமிச்சக்கனியை மட்டும் மஞ்சளா இருக்கணும். அது இந்த பச்சைக்காயெல்லாம் இருக்கக்கூடாது, மஞ்சளா இருக்கணும். அதை கொண்டு சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். நம்ம இப்போ கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். கும்ப லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் சனி பகவானும் புத பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் சுக்கிர பகவானும், மேஷத்தில் மாந்தி பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார், சிம்மத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவான். இன்று என்ன செய்யலாம்? போர் போடலாம். அதாவது கீழ் நோக்கு நாள் அப்படின்னும் போது போர் போடலாம். அதே போல சில இன்னைக்கு கடன் பிரச்சனையை கூட தீர்க்கலாம். ஏன்னா வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லும் போது இந்த குளிகை நேரத்தில் கீழ் நோக்கு நாள் தானே, அப்ப அது குறையக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும் இல்லையா? அதனால இன்றைய தினம் அதையும் செய்யலாம், சிறப்பாக இருக்கும். நம்ம இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னா, இப்போ நவ திருப்பதி அப்படின்னு திருத்தலங்கள் இருக்கு. இந்த நவ திருப்பதி எங்க இருக்குன்னா, திருநெல்வேலி சுற்றி இருக்கின்ற ஒரு கோவில்கள் இது. இந்த சில திருப்பதி, அதாவது திருப்பதினா என்ன, பெருமாள் கோவில் அப்படின்றத எல்லாருக்கும் தெரியும். இந்த பெருமாள் கோவில்கள்ல நவக்கிரகங்கள் இருக்குமா அப்படின்னா எந்த கோவில்லையும் நவக்கிரகங்கள் இருக்காது. பொதுவா சிவன் கோயில்ல மட்டும்தான் நவக்கிரகங்கள் இருக்கும் இல்லைங்களா? அதை பற்றி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்பு நம்ம மாசி மாதம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம முதல் வாரத்தில் சனிக்கிழமை முதல் வாரத்தில் வகுப்பு எடுக்கப்படும். சேர விரும்புவார்கள் வரலாம். மாதம் 1000 ரூபாய் தான், ரொம்பலாம் கிடையாது. ஆனா முழு நாள் வகுப்பு நடக்கும். இந்த 1 hour 2 hour ஆன்லைன் கிளாஸ் அதெல்லாம் கிடையாது. நேரடியா நீங்க வந்து கத்துக்கலாம். அப்பதான் புரியும். சரிங்களா? இந்த முதல் வாரத்தில் போடப்படும். மாசி மாதம் முதல் வாரம். அப்ப நம்ம பிப்ரவரி மாசத்துல வரக்கூடியது. சரிங்களா? அது போடப்படும். சேர்றவங்க ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிக்கலாம். பிப்ரவரி 15ஆம் தேதி சனிக்கிழமை, மாசி மாதம் 3ஆம் தேதி அன்றைய தினம் போடப்படும். வருகிறவர்கள் வரலாம். சரிங்களா? சரி, எனக்கு சனிக்கிழமை சரியா வராது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம அதுக்கு ஏற்றாற் போல இப்ப ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வரீங்க அப்படின்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமையும் எடுக்கப்படும். சனிக்கிழமை வரவங்க வரலாம், ஞாயிற்றுக்கிழமை வருகிறவங்களும் வரலாம். சரிங்களா? அதே போல
நம்ம போன முறை மாந்திரீக தாந்திரீக வகுப்பு எடுத்தோம். இப்போ அந்த வகுப்பிலேயே பார்த்தீங்கன்னா எந்திரங்கள் எந்திரங்கள் மந்திரங்கள் பஞ்சபட்சி. இந்த பஞ்சபட்சி நிறைய பேர் சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா பஞ்சபட்சி தெரிந்தவர்களிடம் பகை வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஏன் அப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகத்துல பஞ்சபட்சி எதுன்னு தெரிந்தால் அவர்களை, அதாவது பெரிய மாந்திரியெல்லாம் பண்ணவே தேவையில்ல. அந்த பஞ்சபட்சிக்கு உரிய மிருகம் பறவை என்னன்னு தெரிஞ்சாலே போதும். அதை வச்சே நம்ம செய்யலாம். ஆனா கெட்டது மட்டும் செய்யாதீங்க. பஞ்சபட்சி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் பஞ்சபட்சி தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு காரியம் நமக்கு சுலபமா முடியணும் அப்படின்னு சொன்னா பஞ்சபட்சியை வச்சு நம்ம சில முறைகள் செய்து இது பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஊன், அரசு, துயில், சாவு இந்த மாதிரி வரும். அதை அந்த காலகட்டத்துல இப்ப நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு இன்டர்வியூக்கே போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த அரசு அப்படின்னு வரும், ஊன் வரும். ஊன், அரசு இது ரெண்டுமே நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடியது. மற்றது எதுவும் பயன்படாது. ஆனா இதுல தேய்விரை, வளர்விரை இதெல்லாம் இருக்கு. தேய்விரை இருக்கு, வளர்விரை இருக்கு. இந்த பஞ்சபட்சிக்கு உண்டான தெய்வங்களும் இருக்கு. அந்த தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்யும் போதும் நமக்கு சிறப்பாக இருக்கும். ஒருத்தருக்கு அரசு வேலை கிடைக்கல அப்படின்னா நல்லா இருக்கு. இப்ப சூரியன் நல்லா வலுவா இருக்கு, சூரியன் தான் அரசு. அந்த சூரியனும் நல்லா நமக்கு வலுவா இருக்கு, ஆனா அரசு வேலை கிடைக்கல. அப்போ அந்த பஞ்சபட்சியில அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். இந்த சூரியன் என்ற சாரமும் ஒண்ணு இருக்கு. இப்ப சூரியன் பாத்தீங்கன்னா சனி சாரத்துல நின்றுச்சு அப்படின்னு சொன்ன, சனியினுடைய சாரம் எது? பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திர சாரத்தில் அது நின்று போனால் அப்ப அது கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். அதுக்கே என்ன செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வகுப்பு. அதே மாதிரி எந்திரங்கள், இந்த எந்திரங்கள் எல்லாவற்றிற்கும் பயன்படக்கூடியது. இப்போ வீடு கட்டிட்டு பாதிலே நின்று போச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு எந்திரங்கள். வேலை கிடைக்க, கர்ப்பம் தரிக்க, அரசு வேலை கிடைக்க, அதே மாதிரி தன வரவுக்கு, சகல வசியத்துக்கும் இந்த எந்திரங்கள் பயன்படும். இதுக்கு மந்திரங்களும் இருக்கு. சில எந்திரத்துக்கு மந்திரங்கள்லாம் கிடையாது. நம்ம அது எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்றது தான் அங்க இருக்க விஷயம். இப்ப எந்திரம்லாம் எழுதுறோம். அந்த எந்திரம் எழுதுறதுக்கு முன்னாடியே அதுக்கு சாப நிவர்த்தி எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சொல்லி கொடுக்கப்படும். எந்திரங்கள், மந்திரங்கள், பஞ்சபட்சி இதை பற்றி சொல்லி கொடுக்கப்படும். ஆர்வம் உள்ளவர்கள் சேரலாம். இது என்றைக்கு வகுப்பு போடுறேன் அப்படின்றத நான் சொல்றேன். வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி நீங்க பதிவு பண்ணிக்கோங்க. ஃபீஸும் அப்புறமா நான் அறிவிக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம நவ திருப்பதி, நவ திருப்பதினா பெருமாளுடைய ஒரு கோவில்கள். இந்த பெருமாளுடைய கோவில்கள்ல நவகிரகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவா நம்ம சிவன் கோயில்ல மட்டும்தான் நமக்கு நவகிரகங்களின் தரிசனம் கிடைக்கும். பெருமாள் கோயில்ல நவகிரகங்களுக்கு பதிலாக சக்கரத்தாழ்வார் தான் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அவரை தான் நம்ம தரிசனம் செய்வோம். அதே மாதிரி வைணவ ஸ்தலமான மதுரை கூடலழகர் திருக்கோயில்ல மட்டும் நவகிரகங்களின் சன்னதி இருக்கு. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, 9 கிரகங்களையும் வணங்கும் விதமாக தசாவதார ஸ்லோகம் இருக்கின்றது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நவ திருப்பதி திருத்தலங்கள்ல தசாவதாரமும் நவகிரகங்களும். இப்ப சிவன் கோயில்ல நவகிரகம் இருக்கும், பெருமாள் கோயில்ல இருக்காது. அப்போ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, வைணவ ஸ்தலமான மதுரை கூடலழகர் அழகர் கோயில் போயிருப்பீங்க. அங்க நவகிரகங்களின் சன்னதி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 9 கிரகங்களையும் வணங்கும் விதமாக தசாவதார ஸ்லோகம் இருக்கின்றது. அதே மாதிரி ராம அவதார சூரியசிய சந்திரசிய யதநாயக நரசிம்ஹோ பூமி புதஸ்ராய சௌமிய சோம சுந்தரஸ்ய வாமனோ விபுதேந்திரஸ்ய பார்கவோ பார்கவஸ்ய கேதுர் நசதாரஸ்ய
யோக சாந்தையே சேகர. இதுதான் அந்த ஸ்லோகங்கள். 9 தசாவதாரத்துக்கும் 9 கிரகங்களையும் வணங்கும் விதமாக தசாவதார ஸ்லோகம் இங்க இருக்கின்றது. அந்த ஸ்லோகத்தின் அடிப்படையாக கொண்டதுதான் இப்போ ஒவ்வொரு அவதாரம் எடுத்தார் இல்லையா அவரு. அப்போ 9 அவதாரத்துக்கு உரிய ஸ்ரீ ராமவதாரம் என்பது சூரியனுடையது, கிருஷ்ண அவதாரம் என்பது சந்திரனுடையது, நரசிம்ம அவதாரம் செவ்வாயுடையது, கல்கி அவதாரம் புதனுடையது, வாமன அவதாரம் குருவுடையது, பரசுராம அவதாரம் சுக்கிரனுடையது, கூர்ம அவதாரம் சனி பகவானுடையது, மச்ச அவதாரம் கேது பகவானுடையது, வராக அவதாரம் ராகு பகவானுடையது, பலராம அவதாரம் குளிகன். குளிகன்னா எது? மாந்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அவதாரம். பெருமாளின் அவதாரங்கள் கிரகங்களோடு தொடர்புடையவளாக இருக்கிறது. அது போலவே நம்முடைய சோழ நாட்டில் உள்ள நவக்கிரக ஸ்தலங்களைப் போல பாண்டிய நாட்டில் உள்ள நவ திருப்பதிகளும் நவ கிரக ஸ்தலங்களாக கருதப்படுகின்றது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இந்த திருநெல்வேலி சுற்றி பாண்டிய நாட்டுல இருக்கு அப்படின்னு. அது ஸ்ரீவைகுண்டம்னு இருக்கு, அது சூரிய ஸ்தலம். வரகுணமங்கை நத்தம் அப்படின்ற ஊர் அது. சந்திரஸ்தலம் திருக்கோளூர். வரகுணமங்கை சந்திரஸ்தலம், திருக்கோளூர் செவ்வாய், திருப்புளியங்குடி புதன், ஆழ்வார் திருநகரி குரு, தின் திருப்பேரை சுக்கிரன், பெருங்குளம் சனி பகவானுடைய ஸ்தலம். இரட்டை திருப்பதின்னு அங்க இருக்கு. இரட்டை திருப்பதினா பக்கத்திலேயே இருக்கும். அது பாத்தீங்கன்னா ராகு ஸ்தலமும் கேது ஸ்தலமும் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா இரட்டை திருப்பதி தேவர் பிரான் அரவிந்த லோசனார் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தால் நவக்கிரக தோஷங்கள் எல்லாம் விலகும். இது ரொம்ப விசேஷமானது. இன்னும் நிறைய இருக்கு. நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். என்ன தொடர்ச்சி அப்படின்னா, இந்த சூரிய ஸ்தலமாக ஸ்ரீ வைகுண்டத்துல இருக்கின்ற இந்த பெருமான் பாத்தீங்கன்னா கள்ளபிரான் சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதுக்கு என்ன பலன், இதுக்கு சென்று வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத இதனுடைய தொடர்ச்சியாக நாளைய தினம் நம்ம பார்க்கலாம். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இருப்பவர்கள் பற்றிய கண்ணோட்டத்துல நிறைய மாறுபாடு இன்னைக்கு ஏற்படும். நீண்ட நாள் விருப்பங்கள்லாம் நிறைவேறும். வேலையாட்கள் மாற்றம் குறித்த எண்ணங்கள் பிறக்கும். நண்பர்கள் வழியில ஆதரவுகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். புதுமையான சில விஷயங்கள் மீது ஆர்வம் ஏற்படும். இன்றைய நாள் பொறுமையோடு எல்லாம் செய்யுங்க. சாந்தமா இருங்க. அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 8ஆம் எண், நஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் அத்தனையும் நிறைவேறும். பரணி நட்சத்திரக்கார ஆதரவுகள்லாம் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்கார ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, நினைத்த சில வேலைகள் அலைச்சல்கள் ஏற்படும். தாய் வழியில அனுசரித்து செல்லுங்கள். வேலை சார்ந்த பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். கூட்டாளிகளிடமிருந்து வந்த வேறுபாடுகள்லாம் குறையும். ஆரோக்கியம் குறித்த சில ஆலோசனைகள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். அதே போல பழைய விஷயங்களால் உங்களுக்கு ஒரு விதமான உடல் சோர்வு ஏற்படும். இருந்தாலும் உங்களுடைய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை 5ஆம் எண், அசு நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. கவனமா இருங்க, ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாள். சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் வழியில ஆதாயம் ஏற்படும்.
உறவினர்கள் வருகையிலே மகிழ்ச்சி ஏற்படும். வியாபார ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக அமைகின்ற ஒரு நாள். உங்களுடைய அணுகுமுறையில ஒரு புதியதாக இருக்கும் இன்னைக்கு. அந்த புதிய அணுகுமுறைகளால் நீங்க நினைத்த வேலையை முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். இருந்தாலும் இன்னைக்கு மனசுல ஒரு விதமான ஒரு சஞ்சலம் அது இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்தாலும் அதையெல்லாம் மனசுல நினைக்காம தூக்கி போட்டுட்டு வேலையை பாருங்க. அதுதான் அங்க முக்கியம். உழைப்பு தான் முக்கியம். கடவுள் செகண்டரி. அதாவது கோயிலுக்கு போறது, இது பண்றது, எல்லாம் செய்யறதெல்லாம் நமக்கு உழைப்பு தான் கடவுள். அதனால உழைப்புக்கு மரியாதை கொடுங்க, உழைப்புக்கு மதிப்பு கொடுங்க. இருந்தாலும் இன்னைக்கு மனசுல ஏதோ ஒரு சஞ்சலம் இருந்துட்டு இருக்கோ, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேலையை செய்யுங்க. அதிசய செய்திருக்கு திசை நெட்டாமை நசு நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள்லாம் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர் மதிப்பும் மரியாதை உயரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, தம்பதிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். இழுபறியான சில பிரச்சனைகளுக்கெல்லாம் தெளிவு பிறக்கும். எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கும். வேலையாட்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும். பேச்சில புதிய அனுபவம் பொறுமையும் ஏற்படும். இன்றைய நாள் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய மேற்கு திசை நேராமின் நட்ச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகும். பூசம் நட்சத்திரக்காரர் அனுசரித்து செல்லுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் புதிய அனுபவம் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, மனசளவுல சில தயக்கங்கள் ஏற்பட்டெல்லாம் விலகும். கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதையெல்லாம் தாமதமாக அமையும். அதே போல வியாபாரம் சம்பந்தமான ஆலோசனைகள் கிடைக்கும். உங்களுடைய அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, விவேகமான உங்களுடைய செயல்பாடுகள் உங்கள் மீதான நல்ல ஒரு மதிப்பினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். இன்றைய நாள் நல்ல வளம் நிறைந்த நாளாகவும், அதே போல இன்னைக்கு செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசை 9 நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலும் தயக்கங்கள்லாம் விலகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை வெளிவட்டாரத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்தையும் விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்த சில வேலைகளெல்லாம் முடிக்கக்கூடிய தன்மை உங்களிடம் ஏற்படும். பிள்ளைகள் வழியால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். வரவுக்கு ஏற்ப செலவுகள் உண்டாகும். வியாபாரத்துல போட்டிகள் இருக்கும். ஆனா அதை சமாளிப்பதற்கான நிறைய பக்குவம் ஏற்படும். உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கவனம் தேவை. இன்றைய நாள் சிக்கல்கள்லாம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய வடகு திசை அதிசய 4 அதிசய நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பக்குவம் பிறக்கின்ற ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சகோதரர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். வேலை ஆட்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் வேகத்தோடு செயல்படுங்க. விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை, உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். புதிய தொழில், அந்த கருவிகள்னா இரும்பு சம்பந்தப்பட்டது, இந்த லேத்து வேலை செய்கிறவங்க, இந்த பற்ற வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதை பற்றிய ஒரு தேடல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமையும். இன்றைய நாள் தொழிலில் போட்டி அதிகமாக இருக்கும். கவனமாக இருங்க. அதிசய தெற்கு திசை 3 நிறம்
ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வேகத்தோடு செயல்படுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். தொழில ஒரு மேன்மை இருக்கும். நண்பர்களிடத்தில் ஆதரவுலாம் கிடைக்கும். உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய புரிதெல்லாம் மேலோங்கும். உங்களுடைய செயல்பாட்டில் சில மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்திலும் இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்துங்க. விவசாய பணிகள்ல ஆதாயம் ஏற்படும். இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 5ஆம் எண் அச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு, பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். அனுஷ நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, பொது காரியங்களில் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள். தாய் வழி உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கால்நடை வியாபாரத்தில் மேன்மை அதிகரிக்கும். வர்த்தகம் தொடர்பான சில ஆலோசனைகள் கிடைக்கும். பிள்ளைகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு ஆதரவான சூழல் ஏற்படும். இன்றைய நாள் எதை செய்தாலும் யார் மீதும் குடும்பமாகட்டும், மனைவி மக்களாகட்டும், இன்னைக்கு பாசம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய வடதிசை அதிசயன் 9ஆம் எண் அசு நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகுகின்ற ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சந்திராசிரமம் இருக்கிறதுனால எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்க. திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும். சஞ்சலங்களால் மனதளவில் சோர்வு ஏற்படும். செய்தொழில சில மாற்றமான சூழல் அமையும். மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயத்துல தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை. கடன் விஷயங்கள ஆலோசனை பெற்று முடிவெடுங்க. எடுத்ததுக்கெல்லாம் கடன் வாங்காதீங்க. இன்றைய நாள் விரயங்களும் ஏற்படும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால கவனமா இருங்க. விநாயகப் பெருமானை வணங்கிட்டு ஒரு சூறக்காய் விட்டுட்டு போங்க. முக்கியமா விஷயம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு போற காரியம் நடக்கணும். சந்திராசிரமமா இருந்தாலும் இன்னைக்கு போயே தீரணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு சுரக்காய், அதாவது அரச மரம் வேப்ப மரம் அடியில இருக்கின்ற அந்த விநாயகருக்கு உடைச்சிட்டு போங்க, தடையெல்லாம் விலகும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 7ஆம் எண் அச நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள்லாம் விலகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் ஆலோசனை, அதாவது பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு நடந்துக்குங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியங்கள் அத்தனையும் நிறைவேறும். இறை வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணம். புதிய பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். தம்பதிகளுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். கூட்டாளிகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீங்க. புதிய நபரின் அறிமுகங்கள்லாம் ஏற்படும். இன்றைய நாள் பகையெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகு திசை அதிசயன் 4ஆம் எண் அச நிறம் வெளிர்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணி எண்ணங்கள்லாம் ஈடேறும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, நெருக்கமானவர்களுக்காக சிலவற்றை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் இன்னைக்கு ஏற்படும். கணவன் மனைவிக்குள் அனுசரிச்சு போங்க. உத்தியோகத்தில் அதாவது நீங்க வேலை செய்யறதுல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். தடைப்பட்ட வேலையில செய்து முடிப்பீங்க. எடுத்து செல்ல உடைமைகளை கவனத்தை வைங்க. இப்ப செல்போனு, லேப்டாப்பு, இந்த மாதிரி பர்ஸு, உங்க பர்ஸு கூட சரி, சில பேர் பர்ஸு பேக்கெட்ல வைக்கிறாங்க.
அது மாதிரி வைக்காதீங்க. ஒரு பேக்ல வச்சு ஃப்ரண்ட் பக்கம் மாட்டிக்கோங்க. அப்ப ஃப்ரண்ட் பக்கம் மாட்டும் போது யாரும் கைவிட்டு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. அதனால இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவது, விற்பது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்க கடன் சார்ந்த உதவிகரம் கிடைக்கும். இன்றைய நாள் மனசுல கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதை மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க. பணம் வரக்கூடிய ஒரு நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.